லோடிங் டோஸ் ஹாஸ்பிட்டல் வரதுக்கு முன்னாடியே இசிஜி எடுக்கிறதுக்கு முன்னாடியே கொடுக்கலாமா அப்படிங்கிற முக்கியமான கேள்விக்கு பதில் வந்து அவங்களே லோடிங் டோஸ் போட்டுக்குவாங்க. கடைசியாக எங்கே பார்த்தோன்னா பயங்கரமான ரத்த வாந்தியோட இருக்கு. கடைசியாக அது ஹார்ட் அட்டாக்காக இருக்காது, அல்சர் ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ அது சிம்பிளாக அல்சர் ஊசி போட்டிருந்தாவே சரியாயிருக்கும். வணக்கம் மக்களே, நான் உங்கள் புகழ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வில்லேஜ் சயின்டிஸ்ட் யூடியூப் சேனல். கார்டியாலஜிஸ்ட் டாக்டர் என் ராஜசேகர் அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ரீசெண்ட் டைம்ஸில் ஹார்ட் அட்டாக் பற்றி நிறைய அவேர்னஸ் வீடியோஸ்லாம் நிறைய ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு சோசியல் மீடியாஸில். அதில் பார்த்தீங்கன்னா லோடிங் டோஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் சொல்கிறாங்க. அது நம்ம ஹாஸ்பிட்டல் வரதுக்கு முன்னாடி ப்ரீ மெடிக்கேஷன் சொல்லி சொல்கிறாங்க. அது நம்ம வீட்டிலேயே தரலாங்களா? இந்த லோடிங் டோஸ்னா என்னங்க டாக்டர்? லோடிங் டோஸ் அப்படின்னா நார்மலாக நம்ம டேப்லெட் கொடுத்தோன்னா அது வேலை செய்கிறதுக்கு ஒரு ஹாஃப் டே அல்லது 1 டே அல்லது 2 டே ஆகலாம். அதே அந்த டேப்லெட்டே ஒரு 4 டேப்லெட் ஒட்டுக்காக கொடுத்தோன்னா இமீடியட்டாக பிளட் லெவல் ரீச் ஆகும். அதுக்கு பிறகு தான் லோடிங் டோஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து எல்லா ஹார்ட் அட்டாக் பேஷண்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். எல்லா ஹார்ட் அட்டாக் பேஷண்ட்டுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம், நெஞ்சு வலி பேஷண்ட்டுக்கு கிடையாது. ஸோ நெஞ்சு வலி ஹார்ட் அட்டாக்னால இருக்கலாம், பல காரணங்களால இருக்கலாம். ஸோ ஒரு பேஷண்ட் நெஞ்சு வலின்னு வந்தாங்க அப்படின்னா எமர்ஜென்சிக்கு வருவாங்க, இசிஜி பார்ப்போம், வைட்டல்ஸ் செக் பண்ணுவோம், டாக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம். இசிஜியில் ஹார்ட் அட்டாக் அறிகுறி இருந்தால் நம்ம லோடிங் டோஸ் கொடுப்போம். இந்த லோடிங் டோஸ் ஹாஸ்பிட்டல் வரதுக்கு முன்னாடியே இசிஜி எடுக்கிறதுக்கு முன்னாடியே கொடுக்கலாமா அப்படிங்கிற முக்கியமான கேள்விக்கு பதில் வந்து ஒரு சிலருக்கு டாக்டர் ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அது ரொம்ப 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 ரேரு. அந்த மாதிரி கண்டிஷனில் வேணால் நம்ம இந்த ஆஸ்பிரின் டேப்லெட் நம்ம கொடுக்கலாம். அதர்வைஸ் நெஞ்சு வலிக்கு லோடிங் டோஸ் கொடுக்கறது ஒரு கான்ட்ரவர்சியலான சப்ஜெக்ட். ஏன்னா நிறைய அதனால பாதிக்கப்படுறதை நம்ம பார்க்குறோம். உதாரணத்துக்கு ஒரு சில நேரத்தில் இந்த பித்தப்பையில கல் அதனால ஏற்படுற இன்ஃபெக்ஷன் கூட வாந்தி, நெஞ்சு வலி, ஒமட்டல், வேர்வை இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் மாதிரியே சிமிலராக ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. அந்த டைம்ல டாக்டருக்கு வரதுக்கு முன்னாடி நம்ம லோடிங் டோஸ் போட்டு வந்தோன்னா இமீடியட்டா நம்மளால ஆப்ரேஷன் பண்ண முடியாது. ஏன்னா ப்ளீடிங் ரிஸ்க் அதிகமாக இருக்கும் லோடிங் டோஸ் போட்டோம் அப்படி. அதனால பாதிக்கப்படுறதை நம்ம பார்க்குறோம். உதாரணத்துக்கு நெஞ்சு வலின்னு வருவாங்க, அவங்களே லோடிங் டோஸ் போட்டுக்குவாங்க. கடைசியாக எங்கே பார்த்தோன்னா பயங்கரமான ரத்த வாந்தியோட இருக்கும். கடைசியாக அது ஹார்ட் அட்டாக்காக இருக்காது, அல்சர் ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ அதுக்கு சிம்பிளாக அல்சர் ஊசி போட்டிருந்தாவே சரியாயிருக்கலாம். அப்புறம் முக்கியமான விஷயம், ப்ரெக்னன்சி டைமில் ஹார்ட்டுக்கான மாத்திரைகள் நம்ம ஒரு சில மாத்திரைகள் அவாய்ட் பண்ணணும். அப்போ லோடிங் டோஸ்ங்கிறது ப்ரெக்னன்சியில் அவாய்ட் பண்ணி ஹாஸ்பிட்டல் வந்து போடுறது தான் பெட்டராக இருக்கும். இதை இம்பார்ட்டண்ட்டாக நம்ம மனசில் வச்சுக்கணும். இந்த மாதிரி சம்பவங்கள் நிறைய நடந்திருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், ஹார்ட் அட்டாக் உண்மையிலேயே வந்திருக்கும். அப்போ நம்ம வீட்லேயே லோடிங் டோஸ் போடும்போது ஒரு ஃபால்ஸ் கான்ஃபிடன்ஸ் கிடைச்சிருது. லேட்டாக கூட்டிகிட்டு போனால் போதும், நம்ம தான் லோடிங் டோஸ் போட்டோம் அப்படின்னு. ஆனால் அது கிடையாது. லோடிங் டோஸ் அதோட வேலையே வந்து 2 மணி நேரம் கழிச்சு தான் ஆரம்பிக்கும். நம்ம போட்டுட்டோம், வலி குறைஞ்சிருச்சு அப்படின்னு லேட்டாக வரும்போது அந்த கோல்டன் ஹவரை நம்ம தாண்டிடுவோம். அதனால ஹார்ட் முழுசாக இழந்த பிற்பாடு நம்ம வந்தோன்னா நம்ம அதை ரெக்கவர் பண்ணி கொடுக்கறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எர்லியராக வரும்போது நம்ம ஈஸியாக நம்ம அடப்பு எடுத்து விட்டோம் அப்படின்னா ரொம்ப சேஃபான பீரியடில் நம்ம வந்து வரலாம். லோடிங் டோஸ் கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க, அப்போ என்னதான் பண்ணலாம் அப்படின்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி இமீடியட்லி கால் ஃபார் ஹெல்ப். உங்களோட ரிலேட்டிவ்ஸோ, நெய்பர்ஸோ, ஃப்ரெண்ட்ஸோ இமீடியட்லி கால் ஃபார் ஹெல்ப் அண்ட் கால் ஃபார் ஆம்புலன்ஸ். உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஆக்ஷன் எடுங்க. முடிஞ்ச அளவுக்கு ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்க, நடக்க வைக்க வேணாம். நம்ம வாட்டர் வேணாலும் கொடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு சிலர் ஹார்ட் அரெஸ்ட் போவாங்க. ஹார்ட் அட்டாக் வந்தவங்க ஹார்ட் அரெஸ்ட் போவாங்க. அப்போ தான் நம்மளோட சுற்றி இருக்கிறவங்களோட பைஸ்டாண்டரோட ஹெல்ப் ரொம்ப முக்கியமாக இருக்கும். அப்போ தான் நம்ம சிபிஆர் கொடுக்க தெரிஞ்சிருக்கணும். ஸோ நமக்கு லோடிங் டோஸ் கொடுக்க தெரியுதோ இல்லையோ, சிபிஆர் கொடுக்க தெரியறது தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ ஆஸ் அ நார்மல் பீப்புளாக நம்ம சிபிஆர் கற்றுக்கிறது, அதாவது சிபிஆர்னா ஹார்ட் மசாஜ் பண்ண கற்றுக்கிறது. இது ஹார்ட் அட்டாக் பேஷண்ட்டுக்கு கிடையாது, ஹார்ட் அரெஸ்டான பேஷண்ட், அதாவது ப்ரெஷர் இல்லை, பல்ஸ் இல்லை, பேச்சு மூச்சு இல்லை அப்படிங்கிற பேஷண்ட்டுக்கு சிபிஆர் கொடுக்க கற்றுக்கிறது தான் வந்து கண்டிப்பாக லைஃப்பை சேவ் பண்ணும். சிபிஆர் கொடுத்துட்டு ஹாஸ்பிட்டல் அப்படியே கூட்டிகிட்டு வந்தோன்னா நம்ம கண்டிப்பாக ஹார்ட் அட்டாக் பேஷண்ட் நிறைய டைம் காப்பாற்ற முடியும். ஹார்ட் அட்டாக் பற்றின பல சுவாரஸ்யமான தகவல்களை உங்கள் வேல்யூபிள் டைமை ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ டாக்டர். நன்றி.